இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3 நாளிலம் படைத்தவன். ஊராக்கி ஊங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். இந்த பாடல் வரி இயற்றியவர் யார் அப்படின்னா முடியரசன். பொருள் அறிவோம். மல் எடுத்து அப்படின்னா வலிமை பெற்று, கழனி அப்படின்னா வயல், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, ஆழி அப்படின்னா கடல், நல்கும் அப்படின்னா தரும், மரம்னா வீரம், கலம்னா கப்பல். முடியரசனோட இயற்பெயர் என்னன்னா துரைராசு. முடியரசன் இயற்றிய நூல்களில் தவறானதுன்னா பாவியக்கொத்து. பாவியக்கொத்து வந்து பாவரில் பெருஞ்சித்திரனோட எழுத்து. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு போற்றப்படுவர் யாருன்னா முடியரசன். பொருள் அறிவோம். வானம் அப்படின்னா 3 சொல்லி என்ன இருக்கா? வானம் அப்படின்னா வெடி. வானம் அப்படின்னா என்னது? ஆகாயம். பனி 3 சொல்லி நீ வந்து வேலை. பனின்னா குளிர்ச்சி. அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகி விடுவார். இந்த பாடல் வரியோட தொடர்புடையவர் யாருன்னா முடியரசன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் என்னும் பாடல் வரியில் சமர் அப்படிங்கிறது போர்னு பொருள். புதியதொரு விதி சேவம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு பாடியவர் பாரதியார். சிங்க மராட்டியத்தான் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு பாடல் வரியோட தொடர்புடையவர் பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். பிரித்து எழுதணும். கல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து, நானிலம் 4 கூட்டல் நிலம், நாடு கூட்டல் என்ற நாடென்ற, களம் கூட்டல் ஏரி களமேரி. அடுத்த தலைப்பு பார்க்கலாம். கடலோடு விளையாடு. பொறுத்துக. விளக்குகள். விளக்குகள் அப்படின்னா என்னது? வெண்மீன்கள். பஞ்சுமெத்தை. பஞ்சுமெத்தைக்கு வெண் மணல். கூத்து விண்ணின் இடி. கண்ணாடி நிலவு. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். கடலோடு விளையாடுனா ஒவ்வொரு பொருளுக்கும் ஓமையாக சொல்லியிருப்பாங்க. விளக்குகள் அப்படின்னாலே நம்மளுக்கு விண்மீன்கள் ஞாபகம் வச்சுக்கணும். விண்மீன்கள் வந்து விளக்கு மாதிரி இருக்கும். பஞ்சுமெத்தை அப்படின்னா வெண்மணல். அந்த நிலா ஒளியில் வந்து அந்த வெளிச்சம் வந்து பஞ்சுமெத்தை, அந்த மணல் அப்படி இருக்கும். கூத்து அப்படின்னா வெண்ணின் இடி, அந்த இடி தான் கூத்து. கண்ணாடி அப்படின்னா நிலவு. அடுத்து பொறுத்துக. வானம். வாமனன்னா எனது தலைவன். நீச்சல் அப்படின்னா தவம். கட்டுமரம் வீடு. பனிமூட்டம் போர்வை. நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி எது? கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் திணைக்குரிய மக்கள் பரதவர் பரத்தியர். நெய்தல் திணைக்குரிய பூ எது? தாழம்பூ. நாட்புற இயல் ஆய்வு என்ற நூலை கொடுத்தவர் சு. சக்திவேல். நெய்தல் திணைக்குரிய தொழில் எது? மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். கடலும் கடல் சார்ந்த இடமும்னாலே இந்த தொழில்களை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். பிரித்து எழுதணும். கதிர்ச்சுடர், கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. சேர்த்து எழுதணும். பெருமை கூட்டல் வானம், பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் மலை. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருத்தம். இப்போ என்னென்னா, விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு, மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. அடுத்த தலைப்பு வளரும் வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகமாகும். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்லுவார்கள். இந்த குழுவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வணிக ஜாத்து. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ளனும் நற்றினை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிற வரி எந்த நூலில் இருக்குன்னா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற நூல் எந்த பழந்தமிழ் நூல் அப்படின்னா அகநானூறு. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவே நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிற இந்த நூலில் எந்த நூலில் வந்து இதை இந்த வரிகள் இருக்குது அப்படின்னா பட்டினப்பாலை. அதாவது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறது வணிகர்களை பற்றி எந்த நூலில் இருக்குன்னா பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூலில் இருக்குன்னா பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படிங்கிற
குரட்பாவில் கோல் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? தராசு. எது இதில் தவறானதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை, இது சரியானது. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை, இது சரியானது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது காசோலை, இது தவறானது. டிஜிட்டல் மின்னணுமயம், இது சரியானது. அப்போ காசோலை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு அப்படின்னா, அதாவது ஆங்கிலத்தில் என்னென்னா செக் அப்படின்னு சொல்லுவோம். காசோலைக்கு ஆங்கிலத்தில் செக். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறத தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரைவோலை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் தரைச்சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னா அப்படின்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனா நாட்டிலிருந்து தமிழ்நாடுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்னென்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. இது எல்லாமே சீனாவிலேருந்து வந்திருக்கு. அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் குதிரைகள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் அப்படிங்கிற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். ஆங்கிலத்தில் கன்சியூமர்னு சொல்வோம்ல, அவங்க தான். சேர்த்து எழுதணும். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச்சாத்து, பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. பிரித்து எழுதணும். வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள், விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. இதில் உள்ள சொற்களில் சொற்றொடர் அமைத்து எழுதணும். வணிகம் அப்படின்னா இது நம்ம என்ன சொற்றொடர்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை கவனிச்சுக்கோங்க. வணிகம்னா பொருட்களை விற்பனை செய்வது வணிகமாகும். ரெண்டாவது என்னது? ஏற்றுமதி. உற்பத்தி செய்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. சில்லறை வணிகர்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதில்லை. கப்பல். அயல்நாட்டு வணிகத்திற்கு கப்பல் போக்குவரத்து மிகவும் உதவுகிறது. அடுத்த தலைப்பு என்னென்னா உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு யாரோட அறிவுரைனா ஔவையார். அடுத்த தலைப்பு சுட்டி எழுத்து வினா எழுத்து. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டது. அந்த சுட்டெழுத்து என்ன எழுத்துனா ஊ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து அ. அ இ ஆகிய 2 சுற்றெழுத்தும் அந்த இந்த என தெரிந்து பொருள் தருவது சுட்டுத்திரிபு எனப்படும். காய்நெல் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை. எப்படின்னா காய்ந்த நெல், காயும் நெல். அந்த வினைத்தொகை அப்படின்னாலே 3 காலத்துக்கு உரியது. அதாவது முன்னாடி நடந்தது, நிகழ்காலம், எதிர்காலம், முந்தைய காலம், அதெல்லாம் இருக்குல்ல. காய்ந்த நெல், காய்கின்ற நெல், காயும் நெல் அந்த மாதிரி 3 காலத்தையும் குறிப்பிட்டு வர்றதுனால தான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். வினா பொருட்களை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துன்னு பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லில் முதல் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் இடம்பெறும். இந்த வினா எழுத்துக்கள் 5 உள்ளன. அது என்னெல்லாம் பார்த்தா 5 ஏ, யா, ஆ, ஓ, ஏ. எந்த, யார், ஆர், ஓ, ஏ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, பயன்படுத்துகிறோம் அந்த வினா எழுத்துக்கள். இப்போ பொறுத்துக. இப்போ ஃபெர்ரேஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் எழுத்து, அதாவது தமிழ் சொல் என்ன அப்படின்னா பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஓஏஜ் அப்படின்னா கடற்பயணம். கமோடிட்டினா பண்டம். இதுவும் பொறுத்துக்க தான். நுகர்வோர் அப்படின்னால யார்? கன்சியூமர். தொழில் முனைவோர் அவங்கள எப்படி சொல்லுவோன்னா என்டர்பிரினர். கலப்படம் அப்படின்னா என்னது? அடல்ட்ரேஷன். வணிகர் அப்படின்னா மர்ச்சன்ட். சரியான விடை என் வீடு அங்கே உள்ளது. நம்ம சுட்டி எழுத்து வினா எழுத்து பார்த்தோம்ல, என் வீடு அது உள்ளது சொல்ல மாட்டோம், அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவ தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? இதோட முடிவடைகிறது. நன்றி.